மின்னல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 சாரு உள்ளவா சாரு நான் உள்ள வரல. ஏன் சாரு என்னாச்சு உடம்புக்கு ஏன் இப்படி? எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? அது கேட்கறதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? நாம புருஷன்டி. புருஷனா? இந்த பாசம் எங்க இருந்து திடீர்னு வந்துச்சு? இப்போ இதை கேட்கறதுக்கு தான் அங்கேயே நீங்க வந்தியா நீ? ஆமா, ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். சாரு இங்க பாரு, நம்ம வாழ்க்கையில பாதி வாழ்க்கை நம்ம சண்டை போட்டோம். எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு தெம்பு இல்லை சாரு. சரி, நீ என்ன புருஷனை ஏற்றுக்காட்டி பரவாயில்ல, நீ என்ன ஒரு ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்க வேணாம். ஆனால் அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்காக என்னை எதிரியா பார்க்காத. எப்படிங்க நல்லவர் மாதிரி இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்க? அதுவும் இத்தனை வருஷமா நடிச்சுக்கிட்டு வர்றீங்க. சாரு நான் நடிக்கிறேன். ஆமா, நடிப்புதான். இது எல்லாமே நடிப்புதான். உங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும். மற்றவங்களுக்கு முன்னால ஒரு நல்லவரா யோகியனா நடிக்கிறதுக்காக ஒரு நல்ல அப்பாவா ஒரு நல்ல கணவரா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க இத்தனை வருஷமா. ஆனா போதுமே, அதான் உலகத்துக்கே தெரிய வந்துடுச்சே. போங்க, போய் ரேணுகா அவங்க கூட சந்தோஷமா இருங்க. ஏன்னா இதை பத்தி குறை சொல்றதுக்கோ இதை தடுக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ இனிமே யாருமே வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நீங்க போங்க, அவங்க கூட நீங்க நிம்மதியா இருங்க. சாரு இப்ப கூட நீ என்ன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல போறீங்க அதானே? ஆமா, நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷமா நான் தப்பா தான் புரிஞ்சேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லை, எல்லாமே ஏன் தப்பு தான். வாழ்நாள் முழுக்க வச்சு ஒரு நல்ல கணவரா இருப்பீங்க நான் நினைச்சேனே, அது தப்புதான். நல்ல கணவரா இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்கன்னு நினைச்சேன், அதுவும் தப்பு. நல்ல வேலை, நம்ம பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. போதுங்க, போதும். இதெல்லாம் இனிமே வேண்டாம். இனிமேலாவது ஒரு நல்ல கணவரா ஒரு நல்ல அப்பாவா இருக்க பாருங்க. எனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் இல்ல, அந்த ரேணுகாவுக்கும் ரேணுகாவோட பிள்ளைக்கும். சாரு வருஷம் 10 வருஷம்
உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. எப்படி இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு நான் தேவையில்லாம போனேனோ இனிமே எனக்கு நீங்க தேவையில்லை. சாரு, உயிரே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். மழை நிற்கல. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகிட்டோமே, என்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லை, ஆக்சுவலி பணம் வேறு எப்படிலாம் சம்பாதிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதானே? அவ்வளோதானே. ஏய், பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? அதுவும் இந்த தொழிலில் நம்ம நிறையா பணம் பார்க்கலாம், ஆனால் அதோட ரெஸ்பெக்டு, அதோட கஷ்டம் இட்ஸ் ஓவர் த டாப். என்ன சிரிக்கிற? நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? எல்லாம் புரியுது. நம்ம பிஸ்னஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? எனக்கு ஒரு காண்டாக்ட் இருக்குது. இந்த மாதிரி திருடப்பட்ட குட்ஸ் எல்லாம் அவன் சிங்கப்பூர் பூரா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவான். நம்மளோட இந்த தங்கத்தை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அவன் ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். அவனை நம்பலாமா? ஏதாவது ஏமாத்திட போகிறான். இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நம்பிக்கையான ஆள் தான். ஆனால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லவா? நம்ம 2 பேரும் அவனை போட்டு தள்ளிட்டு அவன் குட்ஸ் எடுத்து அதை அந்த கோல்ட் பா காய்ஸ் கிட்டே வித்துடலாம். என்ன சொல்கிறீங்க? ராஜ், I was just joking. எல்லாத்தையும் இப்படி சீரியஸாகவே எடுத்துக்கோங்க. ஆனால் கேளுங்க, நான் உங்களை ஒரு பெரிய பணக்காரனாக்க ஹெல்ப் பண்ண போகிறேன். புரியுதா? ஹலோ ரேணு. இங்கே வீட்லையா? ஆமாம், வரீங்களா? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ராகா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன். உங்கள் ஃபைன் எனக்கு தெரியாதா? வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பட் மனசு கொஞ்சம் பாரமாக இருக்கு. ஏன் இப்படி பேசுகிறீங்க? தாரா வீட்டில் இருக்காளா? தாராட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூப்பிட்றியா? அவள் ஸ்கூல் கேம்ப் போயிருக்கா. நாளைக்கு ஈவினிங் தான் வருவா. ஓ, ஓகே, பரவாயில்ல. அவள் நாளைக்கு வந்தவொடனே நான் வந்து பார்க்குறேன். ராகா, நான் வருவா? வேணாம் ரேணு, நீ வர வேணாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் நான் வரேன்னே. ரேணு ப்ளீஸ், சொல்கிறது கேளு, நீ வர வேணாம். ரேணு, ரேணு. இங்கே தான் இருக்கேன். சரி, பரவாயில்ல, பாய். ஹேய், என்னாச்சு இப்போ?
எனக்கு ஒன்றுனா நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றுனா நான் இருக்கக்கூடாதா? வாய் ஈகோவா? என்ன வளர்ற நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு உண்மை சொல்லுங்கள். அன்றைக்கி மட்டும் நான் என் ஃபீலிங்ஸ் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி வர வேண்டாம்னு சொல்லியிருப்பீங்களா? கண்டிப்பாக. ஓ சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். ஹலோ ரேணு, என்னாச்சு? இப்போ என்ன தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்றல. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிட போகுது, அவ்வளவுதான். ஓகே பாய். ஹலோ ரேணு. ஹலோ சுமதி, வீட்டில் இருக்கியா? எனக்கு ஒரு ஃபேவர். நான் கொஞ்சம் வேலையை வெளியே போனோம். வீட்டுக்கு வந்து தாராவை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறியா? ஓகே, தேங்க்ஸ் a lot. பாய். கீர்த்தி, எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்ணுறது? ஃபோனை ஆன்சரே பண்ண மாட்டேறீங்களே. கால் பண்ணியா? ம் ஆமாம், சாரி, ஃபோன் சைலண்ட் இருந்துச்சு. என்ன விஷயம்? நான் வேலைக்கு எழுதி போட்டிருந்தேன், என்னை இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. வேலையா? நீ எப்போ வேலை தேட ஆரம்பிச்ச? ஒரு மாதமாக தான். சரி, சும்மா தானே இருப்போன்னு ட்ரை பண்ணேன். இப்போ இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்கல்ல, எல்லாமே நல்லபடி போச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் வேலை ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். என்ன எதுவுமே சொல்ல மாட்டீங்க? என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க? நீ வேலைக்கு போகிறதில்ல, எனக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லையா? இது நீங்கள் தானே வேலைக்கு போகணுன்னு சொன்னீங்க. அப்போ நான் முடியாதுன்னு சொன்னேன். சரி, இப்போ வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன், இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இஷ்டம் இல்லைன்றீங்க? எனக்கு தெரியும் நான் சொன்னேன்னு. ஆனால் இப்போ நீ போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. அதுவும் நம்மளோட பிஸ்னஸில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்துட்டுருக்கு. அப்போ எதுக்கு நீ போகணும்? இப்போ நீ போயிட்டேன்னா காமினி யார் பார்த்துப்பா? காமெடி ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லைங்க, அவள் வளர்ந்துட்டா. பாதி நேரம் நான் அவளுக்கு தேவைப்படுறது கூட இல்லை. அதான் அம்மா வேறு நம்ம கூட இருக்காங்கல்ல, நான் சும்மா தானே இருக்கேன். No, I'm just not comfortable. என்னால் எங்கள் அம்மா மாதிரிலாம் இருக்க முடியாது. அவங்க நிலைமை இருக்க வேண்டாம். என்ன நிலைமை? எனக்கு இதுதான் சரின்னு படுது. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. உயிரே அஸ்வின், எங்க இருக்க? நேத்துல இருந்து உனக்கு காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அஸ்வின். உன் கலீக்ஸ்க்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன், ஆனா நீ எங்க இருக்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அஸ்வின், உனக்கு என் மேல கோவம்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி. ஆனா ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. அஸ்வின், நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஐம் சாரி.
என் மேல உனக்கு கோவம்னு எனக்கு தெரியும். நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். இதுக்கு மேல அதை சொல்லி என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ப்ளீஸ் அஸ்வின், ப்ளீஸ் ப்ளீஸ் கம் பேக். பிரியா, பிரியா, அஸ்வின், அஸ்வின், அஸ்வின்க்கு என்னாச்சு? அஸ்வின், அஸ்வின் என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலையா? அவன் ஓகே தான் இருக்கான். அப்புறம் எதுக்கு அஸ்வின் அஸ்வின்? ஓ இல்லை, உன்னை கேட்டுட்டு போனாதான் வந்தேன். அஸ்வின் உன்னை உண்மையில லவ் பண்ணுறான். உனக்கு அறிவு இருக்கா? இருந்துச்சு, உன்னை மைண்ட்லெஸ்லியாக லவ் பண்ணுற வரைக்கும். இப்போ இங்க எதுக்கு வந்த? ஓ, ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன். இல்லை, இந்த ஆம்பளை மனசை உடைக்கிறது தான் இந்த பொம்பளைங்களோட ஹாபியோ? இல்லை, முதல்ல காதலிச்ச பொண்ணு வந்து எனக்கு கடைசி நிமிஷத்தில் தான் விட்டுட்டு போயிட்டா. அப்போ காதலையும் வேணான்னு சொன்னேன். அப்போ நீ வந்த, காதலிச்சேன். ஆனால் நீயும் கடைசி நிமிஷத்தில் ஏமாற்றிட்டு போயிட்ட. இந்த ஏமாத்துறத வேலை தான் உங்கள் ஃபுல் டைம் ஜாப்போ? கண்ணா, நான் இப்போ சரியான மனநிலைமையில இல்லை. நீ இங்கிருந்து மரியாதை போயிரு. பிரியா, என்னாச்சு? உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? நீ என் லைஃப் விட்டு போனாலே பெரிய ஹெல்ப். போ. என்ன சொல்ற பிரியா? அப்ப நான் போயிட்டேன்னா அஸ்வின் உன்னை விட்டுட்டு போகும்போது உனக்கு துணையா யார் இருக்க போறா? என்ன சொல்ற? ஆமா பிரியா, அஸ்வின் என்கிட்ட சொன்னா உன்னை விட்டுட்டு போறான்னு. மனசு கேட்கல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல. உன் போய் காமிட நான் இல்ல. இங்கிருந்து போயிருக்கண்ணா. பொய்யா? என்ன சொல்ற பிரியா? நம்மள நான் அவன்கிட்ட கேட்டு பாரு. அஸ்வின், அஸ்வின். ஓ ஆமால, அவன் வீட்டுக்கு வரலையா? பாவம் நீ பிரியா. அவன் வருவானோ வரமாட்டானோ, அவன் கூட இருப்பானோ இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத பிரியா, அஸ்வின் உன்னோட இருக்கானோ இல்லையோ, நான் என்னைக்கும் உன்னோட இருப்பேன். உன் நிழலா உன்னோட கவலையை சொல்ல, உன்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணு. நீ விழும்போது உன்னை பிடிக்க மட்டும் இல்லை பிரியா, உன்னை விழாம நான் பார்த்துக்க. ரேணு, நான் தான் வர வேணான்னு சொன்னல, இங்கே என்ன பண்ணுற நீ? நகருங்க. ரேணு, சொன்னால் கேட்க மாட்டியா நீ? இனி ஒரு ஃப்ரெண்டை நம்ப மாட்டீங்களா? நான் அதுக்கு சொல்ல ரேணு. ப்ளீஸ் நகருங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். உங்கள் ஃபேவரட் சாப்பாடுலாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ராகவன், என்ன நடந்தது? நான் உங்களை போய் பார்த்ததே இல்லையே. என்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாவே இப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு யார் என்ன சொன்னாங்க? என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டீங்களா? ரேணு, என்ன சொல்ல ரேணு? என்னன்னு சொல்றது? எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. கீர்த்தி வீட்டில் என்னமோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பிரியாவுக்கு ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை. பூமி இப்போ இங்கே வர்றதே இல்லை.
சாரு இப்போ சாரு இப்போ எங்க இல்லை. எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு? யாரால? எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? ரேணு, எனக்கு ஒண்ணுமே புரியல ரேணு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சால்வ் பண்ண முடியாது. ஒன்னொன்னா சால்வ் பண்ணி பாருங்க. சாப்பிட்டீங்களா? காலையில? நேத்து? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன இது? ஒண்ணுதான் ரேணு, நீ கிளம்பு. சாப்பிடுங்க. ப்ராமிஸ்? நான் சாப்பிட்றேன், நீ கிளம்பு.